Assalamu alaikum. Welcome back to my channel Kitchen with Two Kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட தான் வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்கால பெருநாள்னு சொன்னாலே ஒரு ட்ரெடிஷனல் பலகாரம் இருக்கும் எல்லா வீட்லயும். அந்த ட்ரெடிஷனல் பலகாரம் அரிசி பலகாரம். ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எண்ணெய் பலகாரம், அரிசி பலகாரம், பணியாரம், இப்படி ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பலகாரம் செய்றீங்களா இருந்தா எந்த சொதப்பலும் இல்லாம எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நாங்க பச்சரிசி எடுத்துக்கிறது. இந்த பச்சரிசை ஒரு 4 hour ஊற வச்சு இந்த பருவத்துல நல்லா எடுத்துக்கொள்ளணும். தண்ணி எல்லாம் நல்லா வடிய விட்டு எடுத்துக்கோங்க. அதை மில்லுக்கு அனுப்பி கப்பிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. பொறுவா ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதை அரைச்சு வரும் வரைக்கும் நாங்க இப்ப செய்ய போறது எள்ளை வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 50 கிராம் எள்ளை, ஒரு கொத்து அரிசிக்கு 50 கிராம் எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். நீங்க எள்ளு உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைன்னு சொன்னா நீங்க கூட போட்டுக்கொள்ளும். நான் ஒரு 50 கிராம் போட்டிக்கிறேன். எள்ளு போட்டு நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்டும் வரும். இந்த எள்ளை வறுக்கும் போது கடுகு வெடிக்கிற வாக்கு வெடிக்கும். அந்த பருவத்துல நல்ல ஒரு வாசனை கொண்டு வரும். அந்த பருவத்துல தான் நீங்க இறக்கணும். அது வரைக்கும் நீங்க வறுத்து கொண்டு இருங்க. நல்ல ஒரு வாசனை கொண்டு வரும். நீங்க இந்த பலகாரம் பிரெக்னன்ட் லேடிஸுக்கு செய்யறதா இருந்தா இந்த எள்ளை வெயிட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க இந்த எள்ளை சேர்த்துக்கொள்ளணும். நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வரும். இப்ப இந்த எள்ளை நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். நீங்க வேணும்னு சொன்ன இதுல நிலக்கடலை கூட சேர்த்துக்கொள்ளலும். உடைச்சி போட்டு கொஞ்சம் துண்டு நிக்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கொள்ளலும். அதுவும் டேஸ்டா இருக்கும். ஆப்ஷனல் தான். நான் இந்த சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பலகாரம் சொதப்பவே சொதப்பாது. நிறைய பேர் சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு கல்லாவுது பலகாரம், சாஃப்ட் அல்ல, 2-3 நாள் போகக்குள்ள கல்லாவுது, அடுத்தது கருகிறது பலகாரம், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா. இப்ப உங்களுக்கு பார்த்தாலே விலங்கும் நிறம் மாறிக்கொண்டு வருது எள்ளு. இப்ப நாங்க இந்த எள்ளை இறக்கி கொள்ளுவோம். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்ப நாங்க இதுல ஒரு அளவான தேங்காய், ஒரு தேங்காய் நான் எடுத்துக்கிறேன். ஒரு அளவான தேங்காய், ஒரு தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். அந்த துருவின தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமா வறுக்கணும். இதுல இருக்கிற தண்ணி பசம் எல்லாம் வத்தி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். அடுப்பு நல்லா ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு சின்ன பூவா திருவ கிடைக்கலன்னு சொன்னா திருவின தேங்காவை கொஞ்சம் பிளெண்டர்ல போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தேங்காவை வைக்கணும். குறுங்க தேங்காய் எல்லாம் எடுத்துடாதீங்க. பலகாரம் வச்சு சாப்பிடலாம் பழுதாம போயிட்டுரும். அப்ப அதனால நல்லா பழுத்த தேங்காவா கருகின தேங்காவா வைக்கணும். இப்ப நாங்க இந்த தேங்காவையும் வறுத்து கொள்ளுவோம். இப்படியே வறுத்து கொண்டிருங்க. நல்ல ஒரு வாசனையோட அந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வறுத்து பட்டிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஒரு கொத்து அரிசிக்கு ஒரு அளவான தேங்காய் நான் போட்டுக்கிறேன். 50 கிராம் எள்ளு போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் ஒன்று நாங்கள் வறுத்துறதுக்குள்ளேயே நல்லா குறைஞ்சிரும். ஒரு பாதி தேங்காய் அளவுக்கு தான் வரும். அதனால தான் ஒரு தேங்காய் போடுறேன்.
இப்போ நாங்கள் இது துணி நிற்கிது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை கொஞ்சம் ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ வந்து மில்லேருந்து அரைச்சி மாவு வந்துருச்சு. அதோட நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த தேங்காய் பூ வறுத்தெடுத்தது, ஏலக்காய் உடைச்சி வச்சுக்கிறேன், எள்ளு வறுத்தது. அதோட நான் மெயினாக சொல்றது இந்த சாஃப்ட் ஆக்குறது வந்து இந்த கோதுமை மாத்தான். ஒரு கொத்து அரிசி மாவுக்கு 75 கிராம் கோதுமை மா சேர்த்துக்கோங்க. நான் சீனியை கருக வச்சு கெரமல் சேர்த்திக்கிறேன். கெரமல் செய்வது எல்லாருக்கும் தெரியும், கருக வச்சு பானி காய்ச்சி எடுக்கிறது. ஒரு கொத்து மாவுக்கு நீங்க 50 கிராம் சீனி போட்டு கருக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 500 கிராம் சீனி நீங்க வேற எடுத்துக்கோங்க. 50 கிராம் அதுல சேர்க்கவான கெரமல் சேர்த்து வேற 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு கொத்து அரிசி மாவுக்கு 500 கிராம் சீனி, ஒரு தேங்காய் வறுத்தது, 50 கிராம் எள்ளு வறுத்தது, ஒரு 8 ஏலக்காய் உடைச்சது, அதோட 50 கிராம் சீனி கெரமல் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சீனியை தவிர மற்ற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மற்ற சாமானை சேர்க்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை சேர்ப்போம். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஹாஃபை சேர்ப்போம். சில பேர் இதை அடுப்பில் வச்சு செய்வாங்க, நான் அடுப்பில் வச்சு செய்யலை. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க. மாஷால்லாண்டு உங்களுக்கு சொதப்பாது, நல்லாவே வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஒரே முறைக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளாதீங்க. காயெல்லாம் சீனியும் கரையக்கூடியது, டக்குன்னு களியாவிரும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்த்தா வேற எதுவுமே இல்லை, கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் புளிச்ச வாசம் வந்துடும், அதுக்காகத்தான் தண்ணி சேர்க்கிறேன். நீங்க ஒரு 2-3 நாள்லயே நீங்க பலகாரம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலும், டேஸ்டாவும் நிற்கும். இப்படி நான் பேசுறவாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் சீனியை வெட் பண்ணிக்கொள்கிறேன். சீனி எட் பண்ண லூஸ் ஆகும், ஏன்னா சீனி கரையும் இல்லையா. வடமையிலேயே இந்த பலகாரம் எல்லாமே செய்யறது உம்மமார் தான், இல்லை உம்மம்மார். எங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் செய்யவே வராது, ஆனா நாங்களும் செய்ய பழகி கொள்ளணும் இல்லையா. அதனால நானும் எங்களோட உமா கிட்ட கேட்டு செய்ய பழகி கொண்டேன். 2 தடவைக்கு எங்களோட உமா வந்து எல்லாம் செஞ்சு தந்தாங்க. பிறகு நான் பார்த்து பழகி கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்துச்சுது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொண்டேன். நான் எதுவுமே நாங்க செஞ்சு பழகிறதான் நிற்குது, ஏழாண்டது எதுவுமே இல்லை. இப்ப நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. திரும்ப மிச்ச சீனியையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் இப்படியே ஒரு அரை மணி நேரம் வைக்க போறேன். சில பேர் ஒரு நாளும் வைப்பாங்க, வச்சு அடுத்த நாள் சுடுவாங்க திரும்ப கரைச்சி. நான் ஒரு அரை மணி நேரம் வைக்க போறேன். அரை மணி நேரத்துக்கு போறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரை மணி நேரத்துக்கு போறோம், இறுகிக்குது. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம்
கொஞ்சம் திக்காக்கி எடுத்துக்கொள்ளணும். இந்த இட்லி பதம் நீக்குது இல்லையா, அந்த இட்லி பதத்துல அளவுக்கு இக்கணும். அப்ப இது கொஞ்சம் திக்கூட, அப்ப கொஞ்சம் லூஸ் ஆக்கணும். மிச்சம் தண்ணி ஊற்றிக்கொள்ள வேணும், கல்லாவிரம். ஓரளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் இப்படி ஊற்றினா உண்ணாம அப்படியே உளுந்துட்டு இருக்கணும். இப்போ கணக்காக ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு வந்து தண்ணியை நல்லா இழுத்து பிடிச்சி உறிஞ்சி எடுக்கும். அப்போ நாங்கள் பிணைஞ்சி வச்சோன்னே அது கொஞ்சம் இறுகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றித்தான் நாங்கள் சுடுறதுக்கு எடுக்கணும். சுட்டு கொண்டு இருக்கக்கூடையும் கொஞ்சம் இறுகியிருந்தா கொஞ்சமாக லேசாக தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். அடுப்பை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, மீடியம்ல வச்சுக்கோங்க. ஆகவே குறைக்க தேவையில்ல. சூடாகினதும் நீங்க எப்படி ஊத்துங்க, ஊத்தினதும் எப்படி பொங்குதுன்னு பாருங்க. இப்படி பொங்கி மேல வரும். நீங்க பிகினர்ஸ் இருந்தா, ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா இருந்தா ஒன்றா ஊத்துங்க. ஒன்று சைடாக்கிட்டு இன்னொன்று அப்படி ஊத்த போவான. பழக்கப்பட்டவங்களா இருந்தா இதை சைடாக்கிட்டு ஒன்று ரெண்டு அப்படி முருக முருக ஊத்தேலும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா இருந்தா ஒன்றை ஊத்தி அது நல்லா வெந்து பெரட்டி அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு இன்னொன்று ஊத்துங்க. இப்ப நமக்கு பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு சொல்லி. எனக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதும் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது பெரிய ஒரு விஷயம், உம்மா மாறால மட்டும்தான் மேலும் எங்களுக்கு செஞ்சா வராத ஐக்கியம்னு சொல்லி. செஞ்சதுக்கு போறோம் நல்லாவே வந்துச்சுது. எண்ணெய் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொண்டேன். நல்லா அதுவும் சூடாகட்டும். இப்ப நாங்க அடுத்த பலகாரத்தையும் ஊத்தி கொள்ளுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அடுத்த பலகாரம் எப்படி பொங்கி வருதுண்டு. இந்த பொங்கி வாரதே அந்த சொஃப்னால தான். சீனி கூடினா என்ன செய்யும்னு சொன்னா அது அப்படியே தாச்சோடு ஒட்டி பிடிச்சிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு, வளமேலே பழக்கப்பட்ட தாச்சோன்னு எடுத்துக்கோங்க. புதிய தாச்செல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா, புதிய சட்டியெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா அதுல அடியில் அப்படியே பிடிச்சி நின்றுடும். அப்ப கலட்ட கஷ்டமாயிக்கும். இப்படி பழக்கப்பட்ட தாச்சு எடுத்துக்கோங்க. இது என்னோட உன்னோட பலகாரம் வளமையா சுட்டு பள்ளியே தாச்சொண்டு சட்டி ஒன்று நான் அதைத்தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இவன் பழக்கப்பட்டவங்களையும் தான் இப்படி ஒரு பலகாரம் முறுகிட்டு வரக்கொள்ளையே மேல் எழுமினதும் அடுத்த பலகாரத்தை ஊத்தி சுட்டு எடுத்துக்கொள்ளையிலும் பழகினவங்களையும் தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா இந்த வேலை செய்யவான ஒன்றோடு நொட்டி சரியான மாதிரி கஷ்டமாகும். ஏடா பலகாரம் செய்ய எடுத்தோம் இந்த மாதிரி போயிட்டோம். இப்போ நான் காட்டுறதுக்காக வேண்டி பிறகு நீங்க பழக இது பலவிரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்களா பெரிய லெவலுக்கு செய்ய போவானா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 2 சுண்டு, அதாவது அரை கொத்து இல்ல ஒரு காக்கொத்து ஒரு சுண்டு மாவுக்கு செஞ்சு பாருங்க. அதுக்கு போற அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்க பழக்கப்பட்டதுக்கு போறோம். அடுத்தடுத்ததும் நீங்க கொஞ்சம் கூட்டி செய்ய பாருங்க. நானும் அப்படித்தான் பழகினேன். எல்லாமே பழக்கத்துல இருக்கிறது தானே இல்லையா? அப்ப எனக்கு எதுவுமே பழகினா கஷ்டம் இல்லை, செஞ்சு கொள்ளையிடும். எங்களெல்லாம் இந்த புள்ளையில ஓதலை குடுறது, புள்ளையில ஓதி முடிக்கிறது, அதுகளுக்கெல்லாம் பெரும்பாலுமே இந்த பலகாரம் செய்வாங்க. அது எல்லாத்துக்குமே நான் செய்யல, உம்மா தான் செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. இன்னொன்று தாத்தா செஞ்சு தருவாங்க. 2 பேர்ல ஒருத்தர்தான். இப்ப எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் பழகிட்டேன். என்ன சொல்ற, பெரிய விஷயமா நினைச்ச விஷயம் சிம்பிளா செய்ய பழகினா அது பெரிய சந்தோஷம் மாறி இருக்கே, பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இது மட்டும் இல்லை, பைத்த பலகாரம் அதுவும் பழகியாச்சு. இன்னும் 2-3 விஷயம் தான் இந்த பலகாரத்துல பழகிக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் ட்ரை பண்ணி பழகி எடுக்கணும். இந்த நாள் உண்மை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கல அது இல்லையா?
அப்போ இன்ஷால்லா நாங்களும் பழகி எடுக்கணும், உம்மமாருக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். மெயினா நான் சொன்ன மாதிரி இந்த பலகாரத்தை இந்த ஹஜ் பெருநாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.